ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் தி லீடர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒர்த்து. தி லெஜண்ட் சரவணன் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தார். அந்த படம் பேர் லெஜண்ட். அந்த படம் அந்த அளவுக்கு சரியாக போகலை, நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. அவரோட உடல் அமைப்பு குறித்தும் அவரோட பேக்ரவுண்டு குறித்தும் நிறைய பேர் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சாங்க. அந்த படமும் சுமாராக தான் இருந்துச்சு. தோத்துட்டிய தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் எங்கே அவர் தோத்தாரோ, எங்கே அவர் அவமானப்பட்டாரோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் RS துரை மிகப்பெரிய டைரக்டர். அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய நடிகர்களை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கருடன், பட்டாசு, கொடி இந்த மாதிரியான ஹிட்டுகளை கொடுத்தவர். அவர் ஏன் தி லெஜண்ட் சரவணனை சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்பொழுது வியப்பாக இருக்குது. ஒரு மாஸ் ஹீரோ எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி சரவணன் அவர்கள் நடிச்சிருக்காரு. மக்களும் கொண்டாடுறாங்க. நான் லெஜண்ட் படம் பார்க்கும்பொழுது எந்த மக்கள் அவரை கலாச்சாங்களோ, ஒரு அழுகிற சீனுங்க, அதில் மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் கொண்டாடுறாங்க. அங்கேயே அவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அதுலேயும் இந்த படத்தில் ஒரு மெட்ரோ ட்ரெயினில் ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. மாஸ் ஹீரோ கூட அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல், எந்த ஒரு சினிமா நாலேஜும் இல்லாமல் இந்த படத்தில் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓவராலாக தி லீடர் படத்தை பார்க்கும்பொழுது நமக்கு இதுக்கு முன்னாடி வந்த சில படங்களை இது ஞாபகப்படுத்துது. இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலும் சரி, இந்த படத்தை பார்த்த மக்களும் சரி, ரிவ்யூ பாசிட்டிவாக தான் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. தி லீடர் படம் மாதிரியே இனி வரும் படங்களில் தி லெஜண்ட் அவர்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும், சினிமாவில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெறணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.